ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கிச்சடி செஞ்சுருக்கேன், சாப்பிட்லான்னு போட்டிருக்கேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்களா? ஆனால் என்னோடய மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் கேரட் பீன்ஸை போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேங்க குக்கரில். நான் வேக வச்சு செஞ்சால் ஈஸியாக இருக்குன்னு இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், முந்திரி போட்டிருக்கேன், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், அப்புறம் பெரிய ஆனியனை கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 6 பேருக்கு செய்கிறேங்க. அப்புறம் இஞ்சியை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு கையில் நுணுக்கி நுணுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இது டிஃபன் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் உப்புமா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பட்டாணி கூட போட்டுக்கலாங்க. பட்டாணி இருந்தால் போட்டுக்குங்க. பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கேங்க. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்த கேரட்டு, பீன்ஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாங்க. இப்போ நான் 1/2 கிலோ ரவை செய்கிறேன். அதனால் நான் வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் கொலான்னு இருந்தால் தாங்க இந்த கிச்சடி நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வேன். இப்போ உப்பு போட்டிருக்கேன். இப்போ வறுத்த ரவைங்க, நான் வறுத்து வச்சுருக்கேன். பூச்செல்லாம் வரும், நான் ஆல்ரெடி எப்போவுமே வறுத்து வச்சுருவேன், அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் போட்டு கிளறிக்கலாங்க. இந்த பதம் இருந்தால் போதும். நான் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே நல்லா ஒரு கிளறி வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. கிச்சடி வந்து இந்த மாதிரி பதமாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கல் மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. கொலன்னு பொங்கல், வெண்பொங்கல் எப்படி செய்வோம் அந்த மாதிரி கொலன்னு இருக்குங்க. இப்போ மல்லித்தழை தூவிக்கலாங்க. சூப்பரான கிச்சடி, ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காய் சட்னி அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.